வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குலாம் போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 649 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 831 அப்படின்றது தான் வந்து நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கா. ஏன்னா இது ஒரு நல்ல ரூட்டு. ஏன்னா 31க்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 83க்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் கண்டிப்பாக வந்து 83 31 கண்டிப்பாக வந்து கேமில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர், அதாவது போன மாதம் அடிக்கிற நிறைய நம்பரை இந்த மாதம் வந்து கரெக்டாக கேமில் எடுத்து ஆடுறான். அதே மாதிரி இந்த மாதம் நமக்கு வந்து ஈஸி கெஸபிள் நிறையவே இருக்குது. அதில் என்ன ஒரு ரூட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பி போர்டில் ஏதாவது காமனாக இருக்குன்னா அந்த பேட்டர்னை வச்சு நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்ருந்தோம். இல்லைனா சி போர்டு வந்து காமனாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பேட்டர்னில் வந்து பவர் நம்பர் வச்சு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இந்த மாதத்துக்கான கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போன மாதம் வந்து பிசிலையோ இல்லை ஏபிலையோ 2 வாட்டி அடித்த நம்பரை இந்த வாட்டி ரிப்பீட் அடிக்கிறான் பிசியில். ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 30 வந்து போன மாதமும் பிசி வந்து 30, இந்த மாதமும் வந்து பிசி 30. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு நிறைய நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது 11 மேலே வந்து 511, அதே மாதிரி ஒரு 60மே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய நம்பர் 48மே வந்து நிறைய வாட்டி இந்த ஒரு 2 நம்பர் வந்து இந்த ரூட்டில் வந்து நம்பர் வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31 பிசியில். ஏன்னா 11 21. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்டினியூஷன் நம்பர் வந்து ஒரு 31. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து 30க்கும் 31. ஏன்னா 34 வந்து போன மாதம் ஏபியில் வந்து 34, இந்த மாதம் வந்து பிசியில் வந்து 34. ஓகேங்களா? ஸோ இந்த 34மே வந்து 2 வாட்டி ரிப்பீட் அடிச்சிருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு போன மாதம் அடித்த நம்பரு இந்த மாதம் நமக்கு ரிப்பீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு பேட்டர்ன் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு ரூட்டில் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்போதுமே வந்து ஒரு ரூட் வந்து அவன் ஃபாலோ பண்ணுறோன்னா, அதுவும் வீக்லி சார்ட்டில் ஃபாலோ பண்ணுறான்னா அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கேமை எடுத்து ஆடிடுவான். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 வாரமாக வந்து இந்த மெத்தடை வந்து அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 19 பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 19, மறுபடியும் ரிப்பீட்டு ஏபி 19. அதோட அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபியில் 57, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 57, ஏசி 57. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக கேமை வந்து 57ஓட கேமை வந்து கரெக்டாக வந்து அவன் முடிச்சிருக்கான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 57 ஏபி, பிசி, ஏசி முடிச்சிட்டான். அதுக்கு அடுத்த ரூட் எப்படி எடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 47. அந்த 47 எப்படி எடுத்திருக்கான்னு பாருங்கள். ஏபி வந்து 47, ஏசி 47, ஏபி 47, பிசி, ஏசி, ஏபி. ஸோ 47. இது வந்து 57 47க்கானது முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ 57, அதாவது பி போர்டு வந்து 7. ஸோ 57 முடிச்சிட்டான், அடுத்தது 47 முடிச்சிட்டான். அப்படி அந்த ஒரு ஃபாலோஅப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது ஒரு 87. அதாவது 87 ஏற்கனவே வந்து ஏபியில் 87, பிசி 87. ஸோ ஏபியில் நாளைக்கு ஒரு வேளை 87 வருதுன்னா சூப்பரான ஒரு கேமாக இருக்கும். ஏன்னா 87 ஃபஸ்ட்டு 57, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 47. ஸோ 87. ஓகேங்களா? 87 வச்சு நீங்கள் கேம் ஆடுறீங்க அப்படின்னா ஏபியில் ஒரு 87 வரத்துக்கு. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 87 வந்து பெண்டிங்கு. ஏசி, ஏபி, அதாவது ஒரு வாரம் விட்டு அப்படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற 7 பார்த்தீங்க அப்படின்னா 87. ஏன்னா 2 வாட்டி வந்து கரெக்டாக இந்த பேட்டர்னில் பார்க்கும்போது பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு ஒரு 87. அப்படி 87 பார்க்கும்போது ஏசி, பிசி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 87 வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏபியில் வந்து நமக்கு நாளைக்கு ஒரு வேளை 87 வருது அப்படின்னா
ஏபியில் வந்து ஒரு 87 வருது அப்படின்னா பிசி போர்டுக்கு வந்து நமக்கு நாளைக்கு பார்க்கும்போது ஒரு 3, ஏன்னா 73 வந்து ஏற்கனவே வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நாளைக்கு வந்து ஒரு வேளை இந்த பேட்டர்னில் வருது அப்படின்னா 873 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு பேட்டர்னை, ஏன்னா இது 2 டைப் ஆஃப் பேட்டர்னும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 87 வந்து ஒரு பேட்டர்ன். ஸோ 873 பிசியில் வந்து 73 அப்படி, ஏன்னா 73 ஏற்கனவே நான் கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 873 அப்படின்ற நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் ஏன்னா இன்னொரு பேட்டர்ன்லையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா வரலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஒரு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 57 57 57 ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. ஸோ 57 வந்து ஏபி பிசி ஏசின்னு முடிச்சுனா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அடுத்த ரூட் எங்கேருந்து எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சிருக்கான் இல்லைங்களா, ஏசி வந்து முடிச்சதுலேருந்து இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 47. ஸோ 47 ஏசி 47 ஏபி 47. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் பார்க்கும்போது நமக்கு அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்குங்க. ஏன்னா இங்கே வந்து முடியும் போது பிசி தான் எடுத்திருக்கான், அதே மாதிரி இங்கே முடியும் போது பிசி எடுக்கிறான் அப்படின்னா 78 வரும். ஓகேங்களா? ஸோ பிசி 78 அப்படின்னா ஏசி வந்து நமக்கு ஒரு 78 வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அடுத்த நம்பரே, ஏன்னா நமக்கு இப்படி 7 வயசு பார்க்கும்போது 87 வருங்களா, ஏபி வந்து 87, ஏன்னா 7 வச்சு பார்க்கும்போது நமக்கு அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 87. ஸோ அப்படி 87 பார்க்கும்போது 873 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது. அப்படி ஒரு வேளை, ஏன்னா இந்த ஒரு லாஜிக்கும் வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பார்க்குறது என்னென்னா 47 வந்து இங்கே எடுத்து, அதான் 47 வந்து ஏசி 47 ஏபி 47 எடுத்திருக்கான். அதே மாதிரி இங்கே 47 எடுத்த மாதிரி இங்கே 78 எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு ஒரு வேளை ஏசியில் வந்து 78 வரும். ஓகேங்களா? ஸோ ஏசியில் 78 வருது அப்படின்னா பிசி போர்டு என்னவா இருக்கும்? பிசி போர்ட்லேயும் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 48, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 48. ஸோ நமக்கு வந்து ஏசியில் வந்து 48 வருது அப்படின்னா ஸோ நமக்கு பிசியில் வந்து ஒரு 48க்கு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ 2 நம்பருமே வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கேம் வந்து பக்காவான கேம், ஈஸியான கெஸ்ஸபிள். ஸோ கெஸ்ஸிங் நம்பரை பார்த்துக்கோங்க, பேட்டர்னையும் பார்த்துக்கோங்க. வீக்லி சாட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர் எடுத்து கேமில் ஆடிடுவான். ஸோ அதனால் நான் 2 டைப் ஆஃப், ஏன்னா 73க்குமே பிசி வந்து நாளைக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 73 அப்படி இல்லைன்னா நமக்கு நாளைக்கு வரப்போகிறது 48 வந்து பிசியில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 73 அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 48. ஓகேங்களா? ஸோ இந்த 73 அப்படி இல்லை 48 நாளைக்கு பிசியில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கேம் வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த கெஸ்ஸிங் வரப்போது இந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்து கேமில் ஆடினீங்க அப்படின்னா சூப்பராக கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற இடத்துல நீங்கள் கேம் ஆடுறதை கொஞ்சம் தவிர்த்துடலாம். ஏன்னா நம்ம கெஸ்ஸபிள் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஈஸி கெஸ்ஸபிள் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்னோட பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங் ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேட்டர்னில் நான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 73 48. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 48 73. ஸோ நீங்கள் 73 பிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 873 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை 73 அப்படி இல்லை 48 எடுக்கிறீங்க அப்படின்னா 748 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த 2 நம்பருமே வந்து நாளைக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது ஏன்னா இந்த பக்கமும் பார்க்கணும் அந்த பக்கமும் பார்க்கணும். ஸோ ரிமைனிங் இருக்க 2 நம்பருமே வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங்காக வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் லாஜிக் ப்ளஸ் அதே மாதிரி என்ன டைப்பில் நம்ம வந்து நம்பர் எடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ என்னோட கெஸ்ஸிங் முழுக்க என்னோட பேட்டர்ன் வைஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வேளை என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் உங்களுக்கு வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை